தமிழை சூழும் பகை அப்படின்னு சொல்கிறாரு. இது கொஞ்சம் மிகைப்படுத்தலாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அல்லது ஒரு எச்சரிக்கும் துணையில் அதை சொல்கிறாரா? இப்படி ஒரு பகை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, அதில் ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறாரா? இல்லை இதை பேசிட்டு அதுக்கப்புறம் நிதி சிக்கலையும் பேசிடலாம். அதாவது தமிழை சூழும் பகை என்று மிக சுருக்கமாக ஒரு மிகப்பெரிய அபாயத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, ஒரு துளியும் மிகப்படுத்தல் இல்லைன்றதுல நமக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி நாம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், ஹிந்தி மொழி திணிப்பு வேண்டாம் என்று போராடி பல வெற்றிகளை கண்டிருக்கிறோம். 60 ஆண்டுகளாக காலமாக இருமொழி கொள்கையை வைத்து தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இப்போது இது ஏன் பகை, இது தமிழுக்கு என்ன பகை அப்படின்னா, நீங்கள் மற்ற மாநிலங்களில் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். 1950 51 சென்சஸ் எடுக்கிறாங்க. 1951 சென்சஸில் ராஜஸ்தானில் 70% பேர் சரி தங்களுடைய தாய்மொழியை ராஜஸ்தானின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 30ல் 18% பேர் தான் ஹிந்தின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. ராஜஸ்தானி இல்லை. இந்த 60 ஆண்டுகளில் 70% பேர் தங்களுடைய தாய்மொழியாக சொன்ன ராஜஸ்தானி மொழி இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு, ஹிந்தி உள்ளே புகுந்ததால். சரி, பீகார் மாநிலத்துக்கு வர முக்கியமான மாநிலம். பீகார் மாநிலத்தில் எத்தனை நேட்டிவ் லாங்குவேஜ் இருந்ததுன்னா, போஜ்புரி, மஹாலி, மைத்திலி, அங்கிகா, சண்டாலி, இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய அளவில் ஏறக்குறைய பல லட்சம் பேரால் பேசப்பட்ட மொழி. இதெல்லாம் 1950 இருந்தது. எழுத்து வடிவம் உண்டு, இது எல்லாம் பிராக்டிஸில் இருந்தது. ஆனால் இந்த 60 ஆண்டுகளில் பீகாரோடைய தேசிய மாநில மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. இந்த மொழிகள்லாம் காணும். சரி, போயிடுச்சு. இப்படியெல்லாம் தாய்மொழிகள் அழிந்துவிடக்கூடாது என்பதனாலதான் புதிய கல்விக் கொள்கையில அதை உறுதி செய்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் அதிகம். உத்தரப்பிரதேசம் ஒரு மொழி உருவாவதற்கு ஒரு 1000 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் ஆகணும். அவ்வளவு ஒரு பிரயத்தப்படணும். ஒரு மனித குலத்தின் மிகப்பெரிய மகத்தான சாதனைகள், மனிதர்கள் கூட்டா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சான்று ஒரு மொழி. மனிதர்களுக்கு ஆயுள் உண்டு, ஆயுள் முடிஞ்சிடும். ஆனா அவர்கள் உருவாக்கிய சொற்களுக்கு ஆயுள் பல லட்சம் ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் இருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் அவாதி, போஜ்புரி, பிராஜ், பந்தல்கான், கன்னோஜ்னு 12 மொழிகள் காணாம போச்சு. அந்த மொழிகள் எல்லாம் இல்லாம வெறும் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 18 கோடி மக்களிடம் போய் உங்களுடைய மொழி என்னன்னு கேட்டா அவர்கள் ஹிந்தி என்று சொல்வார்கள். அப்ப இத்தனை மொழிகள் எங்க காணாம போச்சு? இந்த மாதிரி மொழிகள், இந்த மாதிரியான நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடாது. இந்த